ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். ஒரு குட்டி மினி விளாக் பார்க்கலாம் வாங்க. மார்னிங்கே இட்லிக்கெல்லாம் மாவரைச்சி வச்சுட்டு அது ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பால் காய்ச்சி காஃபியெல்லாம் குடித்து முடிச்சுட்டு நேராக எங்கள் தாத்தா வீட்டுக்கு தான் போகிறோம். எதுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா அப்புறம் 2 சித்தப்பா 3 பேருமே துபாயில் தான் இருக்காங்க. அது ஃபெஸ்டிவல்னா தான் ஊருக்கு வருவாங்க. அதேமாரி தீபாவளி டயத்தில் எங்கள் மன்னார்குடியில் இருக்கிற சித்தப்பா வந்திருந்தாங்க. ஒரு 20 டேஸ் தான் அவங்களுக்கு லீவ் இருந்துச்சு. ஊருக்கு போகிறாங்க. தீபாவளி பலகாரம் செய்யும்போது தேவையான அளவு மட்டும் மாவு எடுத்துகிட்டு மீதி மாவு நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போன்னு வீடியோ போட்டிருந்தேன். நாங்கள் எதுக்காக ஸ்டோர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இங்கே இருக்கிறதுனால எது வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம். ஃபாரினில் அவங்கெல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியாது. அதனால் ஃபெஸ்டிவல் டயத்தில் இந்தமாதிரி ஏதாவது செஞ்சு கொடுப்போம். இந்த வாட்டி என்ன செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, முறுக்கு, அதிரசம், தேங்காய் பால் முறுக்கு இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக திரும்ப செய்கிறோம். எல்லா பலகாரமும் செஞ்சு முடித்தாச்சு. செஞ்சு முடிச்சுட்டு 3 பேருக்கும் தனியாக பேக்கேஜிங் கவர் வாங்கி பேக் பண்ணியாச்சு. அதிரசம் மட்டும் ஆயில் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்காக பேக்கேஜிங் கவரில் நியூஸ் பேப்பர் போட்டு அது மேலே அதிரசத்தை வச்சு ஸ்டாப்லர் பின் போட்டு எடுத்து வச்சாச்சு. மீதி எல்லா பலகாரத்துலேயும் நார்மலாகவே பேக் பண்ணி ஸ்டாப்லர் பின் போட்டு எடுத்து வச்சாச்சு. அப்புறம் எங்கள் சித்தப்பாவும் சித்தியும் வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட ஜாலியாக பேசி இருந்துட்டு பலகாரம் எல்லாம் கொடுத்து விட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.